தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய 68வது ஆண்டு பொதுக்குழு கூட்டமானது தற்போது நடிகர் நாசர் தலைமையில் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது, குறிப்பாக ஹேமா கமிட்டி குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்க வாய்ப்பு இருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68வது பொதுக்குழு கூட்டம் சென்னை காமராஜர் அரங்கில் இன்று நடைபெறுகின்றது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இதை கலந்து கொள்கின்றார்கள். நடிகர் சங்க தலைவர் நாசர் தலைமையில் பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். தற்பொழுது நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக முக்கியமாக கேரளாவில் ஹேமா கமிட்டி பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு நடிகைகள் ஆளாக்கப்படுவது தொடர்பான ஹேமா கமிட்டி அறிக்கை கேரளாவில் புயலை கிளப்பியிருக்கக்கூடிய நிலையில் தென்னிந்திய நடிகர் சங்கமும் இது இனி வரக்கூடிய காலங்களில் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு 5 ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்றுவதற்கு தடை விதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றது. எனவே அது தொடர்பான ஆலோசனையும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற நவம்பர் மாதம் முதல்ல படப்பிடிப்புகளை தயாரிப்புகளை தொடங்க மாட்டோம் என தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக நடிகர்களின் ஊதிய பிரச்சனை சம்பந்தமாக, குறிப்பாக அதிக அளவு ஊதியம் பெறுகின்ற காரணத்தால் திரைப்பட தயாரிப்பு பெரிதும் பாதிக்கப்படுவதாக தயாரிப்பாளர்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கக்கூடிய நிலையில் தயாரிப்பு பணிகளை நவம்பர் மாதத்தில் நிறுத்தப் போவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மறைந்த நடிகர்கள், குறிப்பாக விஜயகாந்த், அதே போல ஜூனியர் பாலையா உள்ளிட்ட நடிகர்களுக்கு இந்த கூட்டத்தில் அஞ்சலி செலுத்தப்பட இருக்கின்றது. மேலும் திரைத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் கலைஞர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. குறிப்பாக தமிழக அரசை தங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக வலியுறுத்துவதற்கான தீர்மானங்களும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. நடிகர் சங்கம் தொடர்பான கலை விழா நிகழ்ச்சிகள் வெளிநாட்டில் நடைபெறுவதற்கான அந்த தீர்மானமும் இதில் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. தொடர்ந்து 3 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற இருக்கின்றது. கூட்டத்திற்கு பிறகு தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கும் முடிவு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.